மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 37ஓட வினாடி வினாவை பார்க்க போகிறோம். சரிங்களா? மார்னிங் பார்த்தா பாடத்துடைய வினாடி வினாவை பார்க்க போகிறோம். வாங்க வினாடி வினாவுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, வளிமண்டல அடுக்குகளின் எண்ணிக்கை 3, 4, 5, 6? எத்தனை அடுக்குகள் பார்த்தோம்? ட்ரோபோஸ்பியர், அது மாதிரி படித்தோம் இல்லையா? ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு சொல்லி படிச்சிருப்போம். மொத்தம் எத்தனை அடுக்குகள்? வளிமண்டலம் மொத்தம் 5 அடுக்குகள் இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் C5. அடுத்தது, புவியின் மேற்பரப்பிலிருந்து உள்ள அடிவளி மண்டலத்தின் தொலைவு. சரிங்களா? ஸோ ட்ரோபோஸ்பியர் எவ்வளோ தொலைவுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ தொலைவுக்கு இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 16 கிலோமீட்டர். சரிங்களா? அடுத்தது, காற்று ஒரு தனிமமா, சேர்மமா, கலவையா, எதுவும் இல்லையா? காற்று ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி, கலவை. சரிங்களா? ஏன் அதில் வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், ஏன்னு சொல்லி என்னது எல்லா வாயுக்களுமே வந்து பார்த்தோன்னா நிறைந்து காணப்படும். அதனால தான் நம்ம வந்து காற்று ஒரு கலவைன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அணுக்களான மட்டும் இருந்தோன்னா அது வந்து தனிமம்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது ஒரே மாதிரியான அணுக்கள் இருந்தால் அதை வந்து தனிமம்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட விகிதத்தில் வந்து ஒன்று அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்துருந்து அதை சேர்மம்னு சொல்லி சொல்லுவோம். கலவை அப்படிங்கிறது என்னது? இது வந்து பார்த்தோன்னா எப்படி வேணால் இணைஞ்சிருக்கோம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த மாதிரிலாம் கிடையாது, விகிதம்லாம் கிடையாது, எப்படி வேணா இணைஞ்சிருக்கும். அதை தான் நம்ம கலவைன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். உயிர் வாழ காரணமான வாயு ஆக்சிஜனா, கார்பன் டை ஆக்சைடா, கார்பன் மோனாக்சைடா, நைட்ரஜனா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆக்சிஜன். சரிங்களா? இது தானது உயிர் வாழ காரணமான வாயு. சரிங்களா? ஆக்சிஜன் இல்லைனா நம்மளால் சுவாசிக்க முடியாது. அடுத்தது, காற்றில் உள்ள ஆக்சிஜனின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. காற்றில் எவ்வளோ சதவீதம் ஆக்சிஜன் இருக்குது? 20%, 21%, 22%, 23%? ஆன்சர் ஆப்ஷன் பி, 21%. சரிங்களா? 21% வந்து பார்த்தோன்னா காற்றில் வந்து பார்த்தோன்னா என்னது ஆக்சிஜனோட சதவீதம் இருக்கும். இதே நைட்ரஜன் கேட்டால் எவ்வளோ எழுதுவோம்? 78% சொல்லி எழுதுவோம். சரிங்களா? அடுத்தது, கார்பன் டை ஆக்சைடின் உலர்பனிக்காட்டியாக்கும் வெப்பநிலை. சரிங்களா? ஸோ அப்போ எந்த வெப்பநிலையில் வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து உலர்பனிக்கட்டியாகும்? என்ன சொல்லியிருப்போம்? வாயு நிலையிலேருந்து டைரெக்டாக திரைநிலைக்கு வந்துடும் சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த உரைநிலை பனிக்கு, அதாவது அந்த பனிக்கட்டியினுடைய உரை வெப்பநிலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு? -55, -56, -57, -58 டிகிரி செல்சியஸா? ஆன்சர் ஆப்ஷன் சி, -57 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இதில் தான் என்னது ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு ஆனது உலர்கடகி பனிக்கட்டியாக மாறக்கூடிய வெப்பநிலை. அடுத்தது, ஆக்சிஜனின் கரையும் தன்மை நைட்ரஜனை விட 2 மடங்கு அதிகமா, 2 மடங்கு குறைவா, 3 மடங்கு அதிகமா, 3 மடங்கு குறைவா? ஆக்சிஜனோட கரையும் தன்மை நைட்ரஜனோட எப்படி இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 மடங்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தோன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து பார்த்தோன்னா காற்றில் வந்து பார்த்தோன்னா இருக்க முடியுது. சரிங்களா? இதே அதுவும் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் மாதிரியே கரையும் தன்மை கொண்டதாக இருந்தால் என்ன ஆகும்? நீர்வாழ் விலங்குகள்லாம் வந்து பார்த்தோன்னா இறந்துரும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது, ஆக்சிஜனுடன் அதிக வெப்பநிலையிலும் வினைபுரியாத உலோகம். சரிங்களா? எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தாலும் என்னது ஆக்சிஜனோட வினைபுரியாத கூடிய உலோகம் என்னது? வெள்ளியா, காப்பரா, இரும்பா, தங்கமா? எது வந்து ஆக்சிஜனுடன் வினைபுரியாத உலோகம்? ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? தங்கம் தான் என்ன பண்ணும்? எவ்வளோ வெப்பநிலையில் இருந்தாலும் ஆக்சிஜனுடன் வினைபுரியாது. சரிங்களா? அதனால தான் நம்மளால் அணிகலனா அதெல்லாம் பயன்படுத்த முடியுது. சரிங்களா? தங்கம் மட்டும் இல்லை, பிளாட்டினம் என்னது எவ்வளோ வெப்பநிலைப்படுத்தினாலும் ஆக்சிஜனுடன் வந்து பார்த்தோன்னா வினைபுரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதே வந்து பார்த்தோன்னா வெள்ளியில் வினைபுரியும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா என்னது நாளாக வந்து பார்த்தோன்னா அது வெள்ளியானது கருத்து போகிறதுக்கான காரணம். அடுத்தது 1வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் பசுமை இல்ல வாயு அல்லாதது. கார்பன் டை ஆக்சைடா, குளோரோஃப்ளோரோ கார்பனா, மீத்தேனா, ஆக்சிஜனா? ஆன்சர் என்ன? பசுமை இல்ல வாயு அல்லாதது கார்பன் டை ஆக்சைடு பசுமை இல்ல வாயு, குளோரோஃப்ளோரோ கார்பன் பசுமை இல்ல வாயு, மீத்தேன் ஆனது பசுமை இல்ல வாயு. இப்போ இதில் இல்லை, அது
ஆக்சிஜன் மட்டும்தான் பசுமை இல்லை வாயு அல்லாதது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா அந்த புவியானது வெப்பமடைதல் அது வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. ஸோ அப்போ அதை ஆக்சிஜன் தான் சரியான விடை. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். அமிலமலையின் pH மதிப்பு 5.6 5.6 விட அதிகமா, 5.6 விட குறைவா அல்லது அனைத்துமா? ஆன்சர் ஆப்ஷன் சி 5.6 விட குறைவு. சரிங்களா? அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஏன்னா தூய நீரினுடைய அமிலமலை மதிப்பு எவ்வளோ இருக்கும்? சரி, தூய நீருடைய pH மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 5.6 இருக்கும். 5.6 விட இருந்தால் என்னது? அது வந்து பார்த்தோன்னா அதாவது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தோன்னா என்னது 7ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சில இடங்களில் pH மதிப்பு வந்து பார்த்தோன்னா தூய நீருக்கு 7ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.6 தான் மழை நீரில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா 7ன்னு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அதே கிளிக் பண்ணலாம். ஏன்னா வந்து தூய நீரானது என்னது? நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. சரிங்களா? ஸோ இங்கே 5.6 விட கம்மியாக இருந்தால் தான் நம்ம அது வந்து அமிலமலைன்னு சொல்லுவோம். ஏன்னா 7 கம்மியாக இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அமிலம்னு சொல்லுவோம். சரிங்களா? இதே 7 விட அதிகமாக இருந்தால் அது காரம்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு வந்து அமிலமலைங்கிறது என்னது? பேர்லேயே இருக்குது அமிலமலை. சரிங்களா? அப்போ 7 விட கம்மியாக தான் இருக்கும். அமிலமலைக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 5.6ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை தாங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இன்னும் வந்து பார்த்தோன்னா காட்டு படத்துலேருந்து கொஷின்ஸ் முடிச்சு. சரிங்களா? மீண்டும் நம்ம அடுத்த வினாடி நல்லா சந்திக்கலாம். நன்றி.